இவனுக்கு முடி வெட்டி ஒரு வாரம் தான் ஆகுது, உங்களுக்கு முடி வெட்டி ஒரு மாசம் ஆகுது. இன்னைக்கு முடி வெட்டுற கிழமை வருவான். வந்த உடனே அப்பா முன்னாடி போவேன், குதிரை வேகத்துல வந்து வரிசையா நீங்களா நிக்கணும். வீட்டுல சண்டை போடுற மாதிரி அங்க வந்து சண்டை கண்ட போட்டீங்க, அதே இடத்துல தூக்கி போட்டு மெச்சிருவேன். முடி வெட்டுற கிழமை வரானா பாருங்க. கணக்குல வச்சுக்கோங்க. வர்ற நீங்க கடை சொல்லி பண்ணா என்னடா பண்றது? வியாபாரம் பண்றதா இல்ல கடையெழுத்து மூடுறதா? இவனுக்கு கடன் கொடுத்து சரக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. அமரி, அப்பா முன்னாடி போறேன், பின்னாடியே வாங்க. இந்த மணி கடையை திறந்து போட்டு அடிக்கடி வெளியே எங்க போறான்? கடை இருக்கு, ஆளை காணமே. பெருசே, முன்ன மாதிரி இல்ல. நீ உன் இஷ்டத்துக்கு போற, உன் இஷ்டத்துக்கு வர. நாங்க வேலை வெட்டி இல்லாத உனக்காக காத்து இருக்கணுமா? பையனுக்கு முடிய வெட்டு. சரி, உட்கார சொல்லு. அவன் உட்காந்து 1 மணி நேரம் ஆகுதியா? நான் இவனை சொல்லல, உன்ன சொன்ன. என்ன சொல்லுவேன்? 6 மாசம் முடி முடிக்காத அளவுக்கு வெட்டி விடு. அப்ப மொட்டை அடிச்சிருவா? யோ, மொட்டை அடிக்கிறது கழுத்து வெட்டிடுவியா? நீ கிராப்ப வெட்டியா? கடன் சொன்னாலும் வாய் சாப்பிடாத பொண்ணு குறைச்சல் இல்ல. காதை நல்லா இறுக்கி முடிக்க. பையன் தலைய அழகு படுத்திட்டான். பெருசே, நிறுத்த. முடிய வெட்டியா? பழைய கத்திரிக்கோலை வச்சு முடிய வேரோட புடுங்குறியா? குழந்தை வலி தாங்க முடியாம ஓட அழுவுறாயா? கத்திரிய மாத்தியா? வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கத்திரிய மாத்துங்கிறானே, வில்லங்க முடிச்சாலு. அவன் சொல்றத கேட்டுதான் ஆகணும். சீக்கிரம் ஆகட்டும், வேலை வெட்டிக்கு போகணும். உனக்கு பார்வை கம்மியா இருந்தா கூட தொழில் நல்லா சுத்தமா செய்யறியா? எங்க பரம்பரை எப்பேற்பட்ட பரம்பரை. எங்க முப்பாட்டன் மைசூர் மகாராஜா தூங்கிட்டு இருக்கப்ப கத்தி எடுத்து மகாராஜாவை குத்துனாரா? அவரு தூக்கம் கெடாத மாதிரி அலுங்காம சவரம் பண்ணி விட்டாரு. விடிஞ்சு எந்திரிச்சதும் கன்னத்தை தடவி பார்த்த மகாராஜா, எனக்கு சவரம் பண்ணி விட்டது யாருன்னு கேட்டாரு. எங்க முப்பாட்டனை பத்தி கேள்விப்பட்ட உடனே அவத்துடுறா குதிரையானாரு. உங்க தாத்தா மேல ஏத்தி கொல்லவா? அரண்மனையில இருந்து குதிரை எவ்வளவு தூரம் ஓடி போய் நிக்குதோ அவ்வளவு பூமியும் எங்க தாத்தா பேருக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லி எழுதி வச்சுட்டாரு. இவன் பொய்ய மூட்டை மூட்டை அவுத்து போட்டுறானே. அந்த சீப்பை கொடு. சீப்பாயா இது? சீப்பா இது? இந்த சீப்புக்கு பல்லுக்குதாயா? இந்த சீப்பை பத்தி கேட்டா ஒரு பெரிய மகாராஜா கதையை சொல்லி எங்களை உயிரோட கொல்லுவேன். இந்த சீப்பை மாத்து. தலை எடுத்து முதல்ல கத்திரிய மாத்துனா சீப்பை மாத்துங்கிறானே, இவனோட பெரிய இளவா போச்சு. சீக்கிரம் ஆகட்டும், என் பொண்டாட்டி வரதுக்குள்ள நிறைய வேலைங்க செய்யணும். குழப்பமா இருக்க. பெருசே, இந்த கண்ணாடி உன் மூஞ்சுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. என்ன கணேஷ், உன் பையனுக்கு வெட்ட வெட்ட முடி வளர்ந்துகிட்டே இருக்க. இப்படி தண்ணி அள்ளி அள்ளி ஊத்துனா முடி வளராம முருகு மரமா வளரும். வெட்டி மாலப்பா. இன்னும் ஒருத்தர் இருக்கானா? பெருசே, கண்ணாடியில முடி ஒட்டி இருக்கே, தொடச்சிட்டு போட்டு வெட்டு. ஓ, அதுதான் கண்ணு கொஞ்சம் மங்களா தெரியுதோ. தொடச்சிட்டு போட்டா மட்டும் தெரிஞ்சிட்டு போகுது. ஏதோ கணேஷா, முதல்ல உன் பையனுக்கு வெட்ட வெட்ட முடிதான் வளர்ந்தது, இப்ப தலையே வளர்ந்துருக்கு. கணேஷ் எங்க போயிட்டான்? காசு கொடுக்கற நேரத்துல தலைமறை ஆயிட்டான் பாரு. சொன்னாங்கல்ல, தள்ளி விடாதடா. ஐயா, இரு இரு, நான் அப்பா கிட்ட சொல்லி அடி வாங்க வைக்கிறேன். டேய், ஆடாம அசையாம உட்கார்றா. அப்பா அப்பா, முன்சாமி என்னோட முட்டாய் புடிங்கிட்டு என்ன தள்ளி விட்டான்ப்பா. அந்த வாங்கி கொடுப்பா. டேய், ஆடாதடா. கொப்ப மாதிரி ஆடிட்டு இருந்தா எப்பறா வெட்டுறது? வாங்கிட்டாப்பா, வாங்கிட்டாப்பான்றல. நான் அம்மா கிட்ட சொல்றேன்ப்பா, வாங்கிட்டாப்பா. பா வாப்பா. அப்பா என்னப்பா வாய் உம்முன்னு வச்சிருக்க? பா வாப்பா. என்னாச்சுப்பா? டேய், போடா. தூக்கி போட்டு மெரிச்சு போடா. அப்பா கிட்ட ஆயிடுச்சா? வாங்கடா ஓடிடலாம். என்கிட்ட உன் வேலையை காட்டிட்டியா? இப்ப ஏன் வேலையை பாரு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்.
ஏய், தெருவுல ஆடினா பார்க்க தாண்டி செய்வோம். ரொம்ப ஆடாதடி, அப்புறம் வீடு பூந்துருவேன். ச்சே. வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என் அருகே வந்தால் கண்ணகையில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள். ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிளியே உன் குத்தால அழகை காண ஆயிரம் கண் போதாது விளக்குமாறு பிஞ்சிரும். இதே பழக்க போச்சு. ஐயா, உங்களுக்கு தினமும் வேலை கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்க, கல்யாணம் நல்லபடியா நடக்கும். மனசுக்கு பிடிச்ச மகாலட்சுமி உங்களை தேடி வந்திருக்கா. மாதையா சொன்னியா? உங்க கிரகமெல்லாம் நீங்கி போராட்டம் நீங்குது தாயி. உங்க வீட்டுக்கு நல்லதே நடக்கும். பில்லி சூனியம் பாவம் போகும். இந்த மாதையா வந்த நேரம், அந்த மணிகண்ட வந்த நேரம், கஷ்டமெல்லாம் தீரும். ஒரு கும்பிடு போடு மாதையா. ஏய், ஒரு முத்தம் கொடுறி. கொடுக்க மாட்ட? குடுறி. இந்த சரி, இப்போ இங்க ஒரு முத்தம் கொடு. எங்கடி போற? லூசு. அம்மாவை மண்டி போட்டு வணங்க. ஏய், நம்ம கையு பட்டதும் பாரு. இந்தாங்க. உன் ஜாதகம் இதுதானே? சாமி, என்ன முதல்ல எவ்வளவுன்னு பேசிக்குவோம். ஜாதகத்துக்கு எவ்வளவுன்னு கேக்குறியா? ஆமா. துல்லியமா பார்க்க போனா 20 ரூபா. 20 ரூபாயா? இது ஊர் உலகத்துல நடப்பு. நான் வாங்குறது 15 தானே. 15? அது பல பேர் வைக்கிற ரேட்டியா? நான் வாங்குறது 10 ரூபா தானே. 10 ரூபாயா? மத்தவங்களுக்கு 10 ரூபா, உனக்கு 5. 5 ரூபாயெல்லாம் அதிகம் சாமி. அதெல்லாம் அயோக்கிய பையில கேக்குறது. நான் வாங்குறது 4 ரூபா தானே. 4 ரூபாயா? யோ, 4 பேர் 4 விதமா பேசுவாயா? நான் வாங்குறது 3 ரூபா தான். ஆம்பளைக்கு 2 ரூபா, பொம்பளைக்கு 1 ரூபா. சரி பாரு. பேசுறாரு பேச்சு. ரேட்டை குறைக்கிறியா? உனக்கு பரிகாரம் தாண்டி. உன் பேர் முருகேசன் தானே? ஆமா. 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தானே பிறந்த? ஆமா. இன்னும் 2 நாள். ஆ. எப்படி? 2 இரவு ஒரே ஒரு பகல் தான். உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கு. அதுக்குள்ள என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி இந்த வீட்டுல கருமாதி நடக்கிறது உறுதியாயிருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? உயிர் வேணும்னா பரிகாரம் பண்ணி ஆகணும். அப்படியா? ஆமா. என்ன பரிகாரம்? என்ன பரிகாரமா? பலதானிய பரிகாரம்னு பேரு. இது சரியா வராது, நீ ஒத்துக்க சாமி, மாட்டேன். என் சொத்தை வித்தா பரிகாரம் பண்றேன். தயவு செய்து ஏதாவது பண்ணி விடுங்க. அப்ப இரு, கொஞ்சம் பொறு. இந்த மாசத்துக்கு என்னென்ன கேட்டா? அது சாமி, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்பாள்கிட்ட கேட்டு சொல்றேன். ஏன் ஜௌரியத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ண முடியாது. 2 பட்டு புடவை, 2 பட்டு வேஷ்டி, சரி. 1 மண்டை வெல்லம், ஓஹோ. 2 குண்டாவில 2 படி தோரம் பருப்பு, 2 படி பச்சரிசி, ஆ. கொஞ்சம் கிசுமிசு பழம், ஆ. பசுமாட்டு நெய் ஒரிஜினலா இருக்கணும், கலப்படம் இருக்கக்கூடாது. சரி. 1 தாரு ரசாலி பழம், ஆ. அதுல லேசா பழத்தை பச்சை நாட பழம் 3 வேணும். அது யாருக்கு? அது சின்ன அம்பாள் வம்பு பண்ணும், அதுக்கு கொடுக்கணும். ஆஹா. இதெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு வழி பண்ணலாம். பயங்காட்டுறானே. 1 வெள்ளி அண்டா, 2 பித்தளை குண்டா, ம். இதெல்லாம் வண்டியில ஏத்தி விட்டா போதும். சரி. ஆனா இப்ப அவசர தேவை. ஆ. 1 படி பச்சரிசி, 2 படி தோரம் பருப்பு, 1 சுங்குடி சேலை, 1 ரோசா மாலை. சாமி, ஆ? பரிகாரம் எனக்கு தானே? பின்ன பரிகாரம் எனக்கா? பரிகாரம் அம்பாளுக்குயா? அம்பாளுக்கு பரிகாரம் பண்ணா நீ இந்த அம்பாளோட சல்லாபம் பண்ணலாம். இல்லைன்னா இந்த வீட்டுல மரணம் சம்பவிக்கப்படா. சாமி, ஆ? சீக்கிரம் பரிகாரம் பண்ணுங்க சாமி. உயிர் மேல ஆசை இருக்குல்ல, பண்ணாம எப்படி இருப்ப? மறுபடியும் நான் திரும்பி பரிகாரம் முடிச்சு வரும்போது கிழக்கு மேற்கு தெற்கு எல்லா வாசலையும் அடைச்சிரு. அப்படியே செஞ்சிருங்க சாமி. ஏன்னா எந்த வாசல் வழியா எமன் வந்து தாக்குவான்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு, நீ சாப்பிடும் போது கொஞ்சம் நிதானமாவே சாப்பிடு. ஏன் சாமி? ஒவ்வொரு பருக்கையிலையும் எமன் பூந்து தொண்டையை நெரிக்க வாய்ப்பு இருக்கு. சாமி, நான் பரிகாரம் முடிக்கிற வரைக்கும் சாப்பிடுறதே இல்ல. ஏன்னா பிரச்சனை அப்படி இருக்கு. பரிகார ஜாமான்லாம் மூட்டையா கட்டி வச்சாச்சா? கட்டியாச்சு ஒண்ணு சாமி. விடாம கட்டி எடுத்துக்கிட்டு வா. எமனுக்கு பயப்படு, எமனுக்கு பயப்படு. ஏய், குர்ரி. இந்தாங்க கொண்டாம்மா. சாமி. இந்தாங்க சாமி. கொண்டா கொண்டா, எல்லாம் வச்சாச்சா? ஆ. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஆமா இருக்கு சாமி. பின்னாடி இருக்க 3 கதவையும் உடைச்சிட்டு சுத்தமா செங்கலை வச்சு அடைச்சிரு. அப்படியே செஞ்சிருங்க சாமி. ஆ? நான் இந்த பக்கம் போலாமா? இந்த பக்கம் போகலாம். எத்தனை நாள் போகலாம்? 2 இரவு 1 பகல். ம். அதுக்குள்ளே நான் பரிகாரத்தை முடிச்சிட்டு வந்துருவேன். அதே மீறி நீ போனீன்னா எனக்கு முன்னாடி பாதச்சனி ஒன்ன பிடிச்சிருவான். அப்புறம் உன் குடும்பம் அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. வரட்டுமா? வாங்க சாமி.
நீங்க வர வரைக்கும் நான் இந்த வாசலே மிதிக்க மாட்டேன் சாமி. அதுகளை வாழ வைக்கணும்னா நீ நான் சொன்னதை கேளு. சரிங்க சாமி. எனக்கு ஏகப்பட்ட பரிகாரம் கிடைக்கும். ஐயோ ஐயோ முருகேசா, அட முருகேசா, டேய் ஏன்டா அப்படி தொங்கிட்டு கிடக்குற? எல்லாம் நீங்க சொன்ன வாசப்படுத்துற பாடுதான். எல்லா வாசலையும் மூட சொல்லிட்டீங்களே. டேய், இங்க திறந்திருக்கல, இது வெளியே வரலாம்ல? இங்க பாத வச்சா பாத சரி சொன்னீங்கல்ல. டேய் டேய், கீழ இறங்கடா முதல்ல. ஏமா நீயாவது எடுத்து சொல்லப்படாது? எங்க கேக்குறாரு? நீங்க வாஸ்து சொல்லிட்டு போனதுல இருந்து இந்த வழியா தான் தொங்கிட்டு வராரு. நாங்களும் இதுல தான் தொங்கிட்டு வரோம். நான் அத சொல்லல. பின்னாடி கிழக்கு திசையில தான் அவன் கழுத்தை கட்டி இறங்கி இருக்கணும். அங்கேயும் தொங்கியாச்சு. அந்த திசையிலயும் பண்ணிட்டீங்களா? ஐயோ, 8 திக்குமே உங்களுக்கு விரோதமா இருக்கு. இந்த வீட்ல மரணம் சம்பவிக்க போகுது. அதுக்கு என்ன பண்ணணும்? பரிகாரம் பண்ணணும், பரிகாரம் பண்ணணும். அததான் பண்ணிட்டோம்ல. என்னது? முன்னாடி எங்க வச்சு பண்ணா? பின்வாசல்ல. இந்த தடவை முன்வாசல்ல வச்சு பண்ண போறேன். அதையாவது நல்லா பண்ணுங்க. எப்படி பண்றேன்னு பாரு. மயக்கம் இல்லைன்னா கேளு. என்ன அவர் இந்த வாசலையும் மூட சொல்லிட்டு கீழே சுரங்கம். வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம். என்ன குரு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு? பரிகாரம்னா என்ன பணியாரம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? புடுறா மூட்டு. என்ன குரு இவ்வளவு கனமா இருக்கு? 2 குடும்பத்துக்குள்ள அடங்கி இருக்கு. அப்படியா? அப்ப நிறைய சில்லறை இருக்கு. அதெல்லாம் நல்ல வருமானம் தான். ஆனா பரிகாரத்துல பங்கு கேட்க நினைக்கப்படாது. முதல்ல இந்த முறைக்கிறத விட்டுறணும். வந்தமா 2 வாழைப்பழத்தை முடிச்சு தின்னமா, அதோட விவகாரத்தை முடிச்சுக்கணும். புரியுதா? சாப்பிடுறா, நல்லா சாப்பிடு. எனக்கு விசுவாசமானவங்க எதை வேணாலும் சாப்பிடுங்கடா. உரிச்சு சாப்பிடுறா. இந்த இதையும் சாப்பிடுறா. சாப்பிடுறா சந்தோஷமா. இங்க என்ன முறப்பு? யோ, பழத்துக்கு காசு குடியா? கேட்க வேண்டியதானே. அதைத்தானே இப்ப கேட்டோம். இந்தா 2 வாழைப்பழத்துக்கு 8 என்னது 8 வைக்கிறேன்? ஒரு வாழைப்பழம் 4 தானே. இந்த பாரியா, வாழைப்பழத்தை கேட்டு பிச்சா 4 கேட்காம பிச்சா 5 ரூபா. அதான் 2 பழத்துக்கும் 10 ரூபா கொடுத்துட்டு போனேன். வரலாறு காணாத விலையேற்றமா இருக்கு. இது உங்க ஊர் பெட்டிக்கடை சட்டமோ? அது எந்த சட்டமா இருந்தா உங்களுக்கு என்ன? முதல்ல 10 ரூபாய் வைங்க. ஓஹோ, இந்தாங்க 10 ரூபா. அது அப்படியா? செய்வன சேர்வரன் யாருன்னு காமிக்கிறேன். அவர்ரா ஆட்ட. ஆட்டோவுக்கு புரியா? யோ, ஆடு என்னதுயா? தோல் என்னது? இந்த ஆடு 50 ரூபாயா? தோல் 80 ரூபா. எப்படி? ஆட்டுக்குட்டி வாழைப்பழத்தோல கேட்டு தின்றுருந்தா அது வெறும் 10 பைசா. கேட்காம தின்னதுனால அது 80 ரூபாடா. குருவே ஆட்டை அவுத்தாச்சு. இவங்கிட்ட என்ன பேச்சு? வாங்க கிளம்புவோம். ஆளுக்கு ஆளு, தோலுக்கு தோல்றா. உங்க கூட நான் மல்லு கட்டவே முடியாதா? ஊரை விட்டே போறேங்க. எங்க பங்காளி போற? போகும்போது எங்க போறேன்னு கேக்குறியே? போற காரியம் வழங்குமாடா? அட உன் பக்கத்து இருக்காரே நாசமா போக. இப்படி வெள்ளையஞ்சலிமா போனே நான் எங்க போறேன்னு கேட்க மாட்டாங்களா? எனக்கு பொண்ணு வாங்க போறேன். உன்னால எக்கி கண்ணத்தை தோற முடியுமாடா? உனக்கெல்லாம் ஒரு பொண்ணா? நீ கொஞ்சம் வாய. ஒருவேளை நம்மளே பொண்ணு பார்க்க வர சொல்லுவானோ? என்ன பாக்குற? தூக்கி விடு. என்ன பங்காளி, உன்னால எக்கி கண்ணத்தை தோற முடியுமாடா? எப்படி தொட்டம் பாத்தியா? பொறாம பிடிச்ச. நீ என்ன அடிச்ச? நான் தாண்டா அவன் பக்கத்து வீட்டுக்காரன். என்ன போய் நாசமா போங்கற? என்னடா? ஒரு தீபிடி தாங்க. யாரு கேட்டது? உங்க அப்பா கேட்டுச்சு. காசு குடுறா. இந்தா. இந்தா உங்க அப்பா மேல ஜனாது போடா எடுத்துக்கிட்டு. ஆளை பாரு. அப்பா இந்தாப்பா தீபிடி. டேய், கடையில யாரா இருக்குது? அவன் மண்டைங்கறானா அவன் பொண்டாட்டிக்கறாளா? அந்த மண்டையன் தான் பாருங்க. நான் விளையாட போறேன் பாப்பா. என்ன மாதிரியே இருக்குதுங்கடா என் பிள்ளைங்களும். டேய் மண்டா, வெளிய வாடா. யோ, எதுக்கு இப்ப லோலோன்னு கத்துற? புள்ளிய நீ ஏமாத்த பாக்குறியா? யார் ஏமாத்துறது? நீதான்டா. நான் எங்க ஏமாத்துறேன்? டேய், பீடி கட்ட தீப்பெட்டி குத்து அமிச்சிருக்க? அத நம்ம பையனை கேளியா? உங்க பையனா? டேய், என் பையனா உன் பையனா? அத போய் உன் பொண்டாட்டி லட்சுமி கேள் போ. என் பொண்டாட்டி லட்சுமியா? அவ பேரு உனக்கு எப்படி தெரியும்? அதான் ராத்திரி பகலா லட்சுமி லட்சுமி லோலோன்னு கத்துறல, அது என் காதுல கேட்காது. இந்த பாரு, சும்மா தேவலாம் பேசிட்டு இருக்காத. இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. தீப்பெட்டி எடுத்துக்கிட்டு பீடியை கொடு. உன் கூட பெரிய ரோதனா போச்சியா? வத்தி பெட்டிக்கு மேல வீடியோ கேக்குறான். இந்தா கட்டாவே தர்றேன். என்ன விட்டு தொலை. நிறைய வேலை இருக்கணுமே, வேலை வெட்டி இல்லாம இல்ல. என்னது? எனக்கு வேலை வெட்டி இல்லையா? ஆமா. அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் 5 வதவதன்னு வெத்து விட்டுக்க தெரியாது. டேய், அது என் ஆன்ம தன்மைடா, என்னுடைய வீரம். டேய், என்ன பெத்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை 7 நாள்ல இந்த கடையை நான் காலி பண்ண. என் பேரு கணேஷ் இல்லடா, பாருடா. இந்த மண்டையங்கிட்ட இந்த பீடி ஏமாத்தி பிடிக்கிறதுக்குள்ள உயிர் போகுது. வணக்கம் வணக்கம். உட்காரு. அது எடுத்து போட்டு உட்காரு. எங்க ரொம்ப நாளா ஊருக்குள்ள ஆளே காணோம்? அதை ஏன்னா கேக்குறேன். மாமியா வீட்டுல ஒரு கெடா விருந்து போய் ஒரு 10 நாள் குடும்பத்தோட உட்காந்து கும்புரி எடுத்துட்டு வந்துட்டோம்ல. ஆமா, நீ ஏன்னா ஒரு மாதிரி சோகமா இருக்க? ஒண்ணும் இல்லடா, என் பொண்டாட்டி ஒரு ஆள் வருமானம், 5 பசங்க, 7 பேரு சாப்பிட வேண்டியது இருக்கு. எனக்கு மட்டும் ஒரு வேலை கிடைச்சா என் பொண்டாட்டிக்கு துணையா இருக்குண்டா.
பள்ளையாரி வீட்டுக்கு துணி எடுக்க போயிருந்தேன். அங்க ஒரு வேலை இருக்குதான். காலையில 9 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு வந்துடலாமா? கையில் நிறைய காசா. என்ன வேலை? நானே கேட்டேன், இதோ தூக்குறதா தூக்குறதா? அருமையான வேலை. ஒரு பீடிக்குள்ள வேலை வாங்கி தரேன்ட்ட ஒரு பீடி எடுத்துட்டு போ. வேலை வாங்கி தரேன்ட்டு வேலையை காட்டான் பாத்தியா? என்னன்னு வாழ்க்கை இப்படிதான். இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு போயிடுறோம். ஏன்னா இந்த நசுக்கிறான். கொட 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 கொட்டை குச்சி மாதிரி ஒண்ணு மேல எங்க வாங்கின பீடி? எங்க வாங்கின பீடி? மண்டையும் கிட்ட தான் வாங்கினேன். மண்டையும் கடையில எவனா தலையில மசாலா இருக்க வாங்குவானா? சொல்லு, மண்டையும் கடையில வாங்குவானா? அவன் ஒரு முட்டா பையனை. ஏன் நம்ம பாய் கடையில் வாங்க வேண்டியதானே? இதுல என்ன இருக்குது? இதை குடிச்சு நோய் வந்து டிபி வந்து செத்து போயிருவேன். அப்புறம் உன் குடும்பம் அனாதையாகி போயிடும், உன் பொண்டாட்டி விதையாகி ரோட்ல நிப்பா. இது தேவையா? நல்ல பீடியா வாங்க மாட்டேன். பாய் கடையில் வாங்க வேண்டியதானே? நம்ம கறிப்பாய் கடையில சிங்கப்பூர்ல இருந்து பீடி ஆயிட்டு வராரு. நான் தான் வாங்குவேன். என்ன நாத்தம் அடிக்குது? குடிச்சு பார்த்து ஒரு நல்லதா ஒரு பீடி வாங்க தெரியலையே. உன் வாய்க்கும் வயிற்றுக்கும் எப்படி பீடி வாங்கி பீடி வாங்க தெரியல. வேலை இல்லைனாலும் வெட்டி பேச்சுதான். ஒரு பீடி தான் நல்ல பீடியா இருக்குது. நான் வந்துட்டேமா. அண்ணா யாருல? பொண்டாட்டி கூப்பிடுறா. அக்காவா? வேலை வேலை தானே, கண்டிப்பா கிடைச்சிருந்தேன். போல இவன் கிட்ட ஒரு 10 பீடி வாங்கறதுக்குள்ள நம்ம என்ன கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. எப்படியோ ஒரு 10 பீடி கிடைச்சது. 2 நாளைக்கு நல்லா ஜம்முன்னு கூட வேண்டியதுதான். இருப்பது எங்கே? அது இங்க இப்படி அண்ணன் வச்சு கால சாப்பாடு முடிச்சிட என்ன வேண்டியது. முறைக்கிற? நான் ஒண்ணு முறைக்கலைங்க, எட்டு கட்டி பாடிக்கிட்டு இருந்தேன். ஊருக்குள்ள உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். ஒரு மாதிரியா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, வெள்ளவத்துல இருக்கா? வெள்ளவத்துல இல்ல, கருப்பு வத்துல தேடி பாக்குறேன். எர்ரா. எங்கடா வத்துல இருக்க? ஆளக்கணும் எங்கடா இருக்க? இந்தா டேய், இங்க பணத்தை வச்சதை பாத்தியா? பிச்சதை பார்த்தேன், வச்சதை பார்க்கல. பாக்கலையா? பார்க்கலையா? என்னடா கண் நிமைக்கிற நேரத்துல பணத்தை கேட்டா கை நீட்டு வாம்போல தெரியும். ஏய், பிக்சரை பாக்குறியா? பார்த்தேன். பட்சரை பாக்குறியா? பார்த்துட்டு தானே இருக்கேன். 2 பழத்தை போக மீதி சில்லறையே கொடு. ஏனே பணத்தை பார்த்து கொடுனே. பழத்தை பார்த்தாண்டா கொடுக்குறேன். வெங்காயம் பழத்தை இல்லைண்ணே, இந்த நோட்டு கிழிஞ்சிருக்குன்னு சொல்றேன். என்னது? கிழிஞ்சிருக்கு பாரு. நோட்டு கிழிஞ்சிருக்கா? நல்லா பாரு. டேய், இந்த புள்ளி வந்து உங்க ஊர்ல கிழிஞ்சிருக்கா? ஆமா, அதான் சொல்றோம். கிழிஞ்சது எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி இருக்கும்? இப்படி இருக்கண்டா. யோ, இதத்தான் சொல்லிட்டு இருக்கேன், கிழிஞ்சிருக்குன்னு. பழத்துக்கு காசு கொடு. யோ, எங்கயா மறுபடியும் பழத்தை காணோம்? டேய், பிக்சரை பார்த்தே இல்ல? பார்த்தேன். பச்சதை பார்த்தே இல்ல? பார்த்தேன். ஆனா எடுத்த பார்க்கலையே. எடுத்தத பார்க்கலையா? பார்க்கலையா? இவன் மேல கை வச்சாலும் பரவாயில்ல, இவன் வாயை திறந்தே பார்த்துருவோம். நல்லவன் பார்த்தா ரொம்ப நல்ல பையனா இருக்க. வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் கடையை மாத்தி வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏனே கடை நல்லா வர நான் என்னென்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் செய்றேன். வா வெளியே வா. இந்த வந்துருங்க. அவள மாதிரியே வரான் பாரு. வியாபாரம் நல்லா நடக்க நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லுங்கண்ணே. முதல்ல இந்த வெத்தலையை காலில் வச்சு கும்பிடு. நல்லா இருக்கு. பொறி உண்ட பாட்டு இருக்குல்ல? ஆமா, அதை எடு. இது எடுத்துறேனே. இப்ப என்ன பண்ண? அதை கிழக்க போடு. போட்டோ உடஞ்சிருவேனே. போடு. சரி போடுறேனே. போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண? அந்த பாட்டை எடு. இந்த பாட்டானே எடு. எடுக்கிறேனே. இது எங்கண்ணே போட? அதை மேற்கு பக்கம் போடு. போட்டுறேனே. இதையும் போட்டாச்சு. சரி, இப்ப இந்த பாட்டை எடு. எடுக்கிறேனே. எடு. இது எங்கண்ணே போட? இதை இப்படியே உருட்டி விடு. ஏண்ணே? உருட்டி விடுறா. ஏன்னு சொல்லுங்க. உருண்டா, உருட்டி விடு. உருட்டியாச்சு. இது எப்படி உருளுதோ அதே மாதிரி உன் வாழ்க்கையும் உருளும். ஓ, அப்படியானே? இந்த பாட்டை எடு. உருட்டி விடு. உருட்டிடுறேன். அந்த பாட்டை எடுத்து மெதுவா உருட்டி விடு. சரிண்ணே. உருட்டிடுவா? உருட்டி விடு. உருட்டிடுறேன். உருட்டிட்டியா? உருட்டிட்டேனே. அதை எடு. இது எதுக்குண்ணே? இதே உடைக்கிறேனே. அப்படித்தான். சொல்லுங்க, அடுத்து என்ன பண்ண? இப்ப நீ என்ன பண்ற? கடைக்குள்ள போய் போயிடுறேனே. அண்ணன் பண்ற பார்த்தா போடா. பெருசா கடை வச்சிருக்கிற போல இருக்கு. பரவாயில்லையே. அண்ணே, இப்போ என்ன பண்ணணும்? பாட்டப்படாத. கடையை மூடி திறந்தா மறுவாழ்வு. அண்ணே, என்னண்ணே? ஏனே, எது கடை சாத்துறீங்க? அப்பா, அண்ணே, யாருக்கிட்ட வேலையை காமிக்க? மறுவாழ்வு சொல்லி இருந்த ஒரு பார்த்தானா? பச்சதை பார்த்தானா? எடுத்து